மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப்பர் அட்டகாசமான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்யலாமா? இது செய்கிறதுக்கு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூட 1 கிராம்பு, 1 வெங்காயம், அரை தக்காளி இல்லைனா சின்ன தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மணத்தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஜஸ்ட்டு வடிகட்ட போகிறோம். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த சூப் தனியாக இருக்கட்டும். இப்போ வடிகட்டின இந்த பொருளெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கடாயில் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சூப்பை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த விழுதை சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்து திக்காகி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். மணத்தக்காளி கீரையில் வைட்டமின் ஏ, பி, சி, கால்சியம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வயிற்றுப்புண்ணையும் சரி பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் இந்த சூப் மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.